லைஃப்ல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்ன்றது நிச்சயம் கிடையாதுங்க. ஆனா எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டுருப்போம். கண்டிப்பா இது நம்மளோட லைஃப்ல நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அடிபட்டு வாழ்றவங்க பின்னாடி ஃப்யூச்சர்ல ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் பெருசா நம்புனது கிடையாது. பட் என்னோட லைஃப்ல நடக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி ஆயிட்டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட பின்னாடி லைஃப்ப நெனச்சு பார்த்தாக்கா, ரொம்ப அடிபட்டு, நொந்து போய் தான் நான் வாழ்ந்துட்டுருந்தேன். ஆனா இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆ எப்படி சொல்றதுன்னா, என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எ எனக்குன்னு ஒரு தனி லைஃப், ஒரு தனி ஃப்ரீடம் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிக் டேக்காக தான் நான் அன்னைக்கு ரெடியா இருந்தேன். செப்டம்பர் 7த் என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நல்ல நாள். ஒரு ஹாப்பியான டே. ஸோ அந்த செப்டம்பர் 7த் அன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு, ஒரு 2 வீக்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பார்த்து செஞ்சேன். ஸோ அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். எடுத்துட்டு அதுக்கு மேட்சிங் பேங்கிள்ஸ், வாட்ச் எல்லாமே போட்டு பேர் பண்ணிட்டு, நீங்க நெனச்சிருப்பீங்க நான் சர்ச்சுக்கு தான் போனேன்னு சொல்லிட்டு. ஸோ சர்ச்சுக்கு போல அன்னைக்கு. வெரி சேட். அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எக்ஸாம் இருந்ததுனால எக்ஸாம்க்கு கெளம்பி போயாச்சு. எக்ஸாம்க்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்ட்டுட்டு, நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். ஸோ சோறு நல்லா சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிருந்தேன். செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு தான் எப்பவுமே ரொம்ப விசிட் பண்றதுன்னா அந்த இடம் தான். ஸோ அங்க போயிருந்தா நெறைய புது புது இடங்கள்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. உள்ள போயிட்டு நல்லா பார்த்துட்டு, மியூசியம் மாதிரியெல்லாம் இப்போ நல்லா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள போய் பார்த்துட்டு, ரியலிஸ்டிக்கா மனுஷங்க நிக்கிற மாதிரியே சிலைலாம் வச்சிருந்தாங்க. பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது உள்ள. அங்க நின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம கூடவே நிக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க தான் இத பாருங்க. உங்களுக்கு வீடியோலயே நான் காமிக்கிறேன். அப்படியே மனுஷன் படுத்துட்டு இருக்க மாதிரி, கூட நிக்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. நிஜமா நல்லா இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, அங்கேயே வந்துட்டு இந்த ஃப்ளைட்டெல்லாம் டேக் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் பார்த்துட்டு, ஆனா சுத்தமா காத்தே வரல. ரொம்ப வெயில் அடிச்சிருச்சு. அந்த டேவ அப்படியே ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.